children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 5ல exercise number 5.2ல 8th Roman letterல second subdivision பார்க்கலாம். Important 5 marks பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ type of conic அப்படி நிறைய கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ first இங்க வந்து ஒரு equation கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த equation என்ன conic-ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக general equation எழுதிக்கணும். இப்போ x square ஓட coefficient தான் a. So a வந்துட்டு 1/100. xy coefficient இங்க கிடையாது. அதனால b வந்து 0. y square ஓட coefficient வந்து 1/64. இப்போ நம்ம b square minus 4ac அப்படின்றதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா இது வந்து மைனஸ்ல வருது. தட் இஸ் லெஸ் தேன் 0வா வருது. அதனால கொடுத்திருக்கிற கானிக்ஸ் வந்து எலிப்ஸ் ஆயிடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்க பிக்கர் வேல்யூ வந்து எக்ஸுக்கு கீழே இருக்கு. அதனால இந்த மேஜர் ஆக்சிஸ் வந்து parallel to எக்ஸ் ஆக்சிஸ் தட் இஸ் டைப் 1னா போயிடுது. இப்போ நம்ம அடுத்தது சென்டர் கண்டுபிடிக்கணும். சென்டர் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா வந்துட்டு h, k. இப்போ நான் இங்க ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் எழுதியிருக்கேன். ஜஸ்ட் பை கம்பேரிசன் முதல்ல a ஸ்கொயரோட வேல்யூ 100 ஆயிடும். பெருசா இருக்கிற வேல்யூவை தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். ஸோ a ஸ்கொயரோட வேல்யூ 100, அப்போ a is equal to 10 ஆயிடும். b ஸ்கொயரோட வேல்யூ வந்து 64, அப்போ b is equal to 8 ஆயிடும். அதே போல சென்டர் வந்துட்டு என்ன ஆயிடும்னா x கூட இருக்கிறது h, y கூட இருக்கிறது k, ஆனால் ஆப்போசிட் சைனாக எடுத்துக்கணும். ஸோ -1, 2 இதுதான் நம்மளோட சென்டர். அடுத்தது நம்ம சில விஷயம்லாம் கண்டுபிடிச்சிக்கணும். தட் இஸ் c, e, a by e இதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 minus 64 பண்ணுறப்போ 36. அப்போ சி பண்ணால் √36 which is 6. இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இ கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா இதுலையும் போடலாம், இல்லைன்னா இதுலையும் போடலாம். இதில் போட்டால் 2 ஸ்டெப்பில் ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சி கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் இ இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இ இஸ் ஈக்குவல் டு 6/10ன்னு வந்துடும். ரெண்டும் 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம்னா 3/5ன்னு வந்துடும். அடுத்தது ஏ பை இ. ஏ வந்துட்டு 10, இ வந்து டிவைடில் இருக்கிறனால நான் ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கிறேன். ஸோ 3/5 இருக்கிற இயை 5/3ன்னு போட்டுக்கிட்டா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஏ பை இயோட வேல்யூ வந்து 50/3 வந்துடும். இப்போ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஃபோசை வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது இல்லையா? ஸோ எப்படி வந்துடும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் c, 0 அப்படின்னு வரப்போகுது. ஸோ c, 0 மைனஸ் c, 0. இங்கே இது கூட h ஆட் பண்ணிக்கணும், 0 கூட k ஆட் பண்ணிக்கணும். அதே போல் இங்கேயும் மைனஸ் c கூட h ஆட் பண்ணிக்கணும், 0 கூட k ஆட் பண்ணிக்கணும். எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபோசை வந்து 5, 2 -7, 2 அப்படின்னு கிடச்சிருது. அடுத்தது வெர்டிசெக்ஸ். வெர்டிசஸ் வந்து எப்படி வந்துடும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் a, 0. அப்போது இது கூட h இது கூட k ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கேயும் இது கூட h இது கூட k ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு வேல்யூஸ் எல்லாம் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு 9/2 -11/2ன்னு கிடைக்குது. டைரக்ட்ரிசஸோட ஃபார்முலா வந்துட்டு x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a பை இ கூட ஹெச்சை சேர்த்துக்கோங்க. அப்போ x இஸ் ஈக்குவல் டு -1 + 50/3. எல்சிஎம் பண்ணோம்னா -3 + 50 which is 47/3. இங்கேயும் எல்சிஎம் பண்ணோம்னா -3 - 50 which is -53/3. அவ்வளோதான். எல்லா சம்முமே நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. லாங் ஷார்ட்டில் மறுபடியும் ஃபுல் சம் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் மேரத்தான் பண்ணிகிட்ருக்கேன். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கவர் பண்ணிகிட்ருக்கேன் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக. அதனால் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.